இந்த 15 வருடத்திற்குள் தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் கிட்டத்தட்ட 20 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இலங்கை அரசை சர்வதேச விசாரணைக்கு நிறுத்துவதை மோடி அரசு வந்ததிலிருந்து தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2014 மோடி அரசு வருகிறது. 2014 இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை ஐநா மனித உரிமை அவையில கொண்டு வருகிறார்கள், நகர்த்துகிறார்கள். அந்த ஐநா விசாரணையை முழுமையாக தடுத்தது மோடி அரசு, இந்திய அரசு. 2015 அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது ஐநாவிலே நான் இருந்திருக்கின்றேன். ஐநாவின் மனித உரிமையில் நான் இருந்தேன், நேரடியாக பார்த்திருக்கின்றேன். அங்கே இலங்கைக்கு எதிரான விசாரணையை தடுத்து நிறுத்தியது இந்திய அரசாங்கம். 2015, 2016, 2017, 2018 4 வருடம் நான் அங்கே சென்றிருக்கின்றேன். அந்த இலங்கை குறித்த விசாரணை வரும் பொழுதெல்லாம் அதை தடுப்பதற்கும் அதை மட்டம் தட்டுவதற்குமான அனைத்து வேலைகளையும் செய்தது மோடி அரசு, இந்திய அரசு. 2018க்கு பிறகு நான் ஐநாவிற்கு செல்வதை தடுப்பதற்காக எனது பாஸ்போர்ட்டை அவர்கள் பிடுங்கி வைத்திருக்கிறார்கள். இன்று வரை அவர்கள் எனக்கான பாஸ்போர்ட்டை திரும்பி தரவில்லை. இங்கே சைதாப்பேட்டையில் இதற்கான வழக்கு நடந்து நீதிபதி அரசை கண்டித்த பிறகும் கூட எனது பாஸ்போர்ட் திரும்ப வழங்கப்படவில்லை. ஐநாவினுடைய மனித உரிமை அவையில் பங்கெடுப்பதற்காக அழைப்புகள் வந்த பொழுதும் கூட கடந்த 5 வருடங்களாக என்னால் பங்கெடுக்க முடியவில்லை. பேராசிரியர் குழந்தை அவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், தொடர்ச்சியாக இது குறித்தான ஆவணங்களை வெளியிடக்கூடிய பணியில அவரும் பங்கேற்றிருக்கின்றார். அவருக்கும் இந்த உண்மைகள் தெரியும். இப்படி இலங்கை அரசினுடைய மனித உரிமை மீறல் தொடர்ச்சியாக நடந்து வந்துட்டு இருக்குது. அதை பற்றி எந்த விசாரணையும் இந்திய அரசும் சர்வதேச நாடுகளும் முன்னெடுக்கல. ஏன் இதை இப்ப பேசுறோம்னால், முள்ளிவாய்க்காலில் எப்படி தமிழர்கள் முடக்கப்பட்டு நம்ம மெரினா கடற்கரை எந்த அளவுக்கு இருக்குதோ அதுல பாதி அளவு கூட இல்லாத முள்ளிவாய்க்கால் கடற்கரையிலே 4.5 லட்சம் தமிழர்கள் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டாங்க. வெறும் மணல்ல, கடல் மணல்ல கடற்கரையில 4.5 லட்சம் மக்கள் தள்ளப்பட்டு அவர்கள் மீது குண்டு வீசப்பட்டு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு 70,000 பேர் 3 நாட்களில் கொலை செய்யப்பட்டார்கள். மே 17, 18, 19. இப்படிப்பட்ட ஒரு விசாரணை இன்றைக்கு வரைக்கும் இந்திய அரசினுடைய, மோடி அரசினுடைய நடவடிக்கையால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது 2014 இருந்து 2024 வரை. இப்படிப்பட்ட பின்னணியிலே விடுதலை புலிகள் மீது மட்டும்தான் அவர்கள் தடையை நீட்டிக்கிறார்கள். நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறோம் என்றால், இவ்வளவு பெரிய படுகொலையை தமிழர்கள் மீது நடத்திய இலங்கை அரசோடு ஏன் இந்திய அரசு நட்பு பாராட்டுகிறது? இலங்கை அரசிற்கு ஏன் தொடர்ச்சியாக ராணுவ பயிற்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இன்னும் குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாடு சட்டசபை இலங்கையின் மீது இனப்படுகொலை விசாரணை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி 10 வருஷம் ஆயிடுச்சு. இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி கிட்டத்தட்ட 14 வருடங்கள் ஆகிவிட்டது. அது மட்டுமல்ல, தமிழினத்திற்கான தனி வாக்கெடுப்பு, பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டசபை ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கக்கூடிய சூழலை வைத்துத்தான் நாங்கள் அதை பேசுறோம். தமிழ்நாடு சட்டசபை நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இலங்கை அரசை சர்வதேச மட்டத்தில் ஒரு சர்வதேச விசாரணைக்கு ஏன் இந்திய அரசு கொண்டு வர மறுக்கிறது? ஏன் தமிழீழ மக்களுக்கான ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்த மறுக்கிறார்கள்? இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை ஏன் வரல? இது செய்யாததுனால தமிழ்நாட்டு தமிழர்கள் 20 பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி எழுப்புறோம். இப்படிப்பட்ட படுகொலைகள் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோட்டைப்பட்டினத்திலே ராஜ்கிரண் என்கின்ற இளைஞர் தண்ணீரை வாயில பீச்சி அடித்து அவர் கண்கள் எல்லாம் வெளியிலே வந்து இறந்து போனார், படுகொலை செய்யப்பட்டார். அதை செய்து இலங்கை அரசு அதன் மீதும் கூட கொலை வழக்க பதிவு செய்யல. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழலை நாங்கள் இந்த சமயத்தில் சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னால், இப்படி ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்துவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும். இந்த இனப்படுகொலையை தமிழர்கள் மறக்கல, தமிழர் என்றைக்கும் மறக்க போவதில்லை. இந்தியாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், இந்திய அரசில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இலங்கைக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையோடு ராணுவ உறவை வைத்துக் கொள்கிறார்கள். தமிழர்களை படுகொலை செய்வதை பற்றி கேள்வி எழுப்புவதில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதன் தொடர்ச்சியை தான் நாங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது எத்தனை நாளைக்கு தொடர போறீங்க? எத்தனை நாளைக்கு தமிழனை படுகொலை செய்வதை கைகட்டி வேடிக்கை பார்த்து ஊக்குவிக்க போகிறீர்கள் என்கின்ற கேள்வி எழுப்புறோம். 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு நினைவு கூறுகின்ற விதமாக நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மே 19ஆம் தேதி சென்னை பெசனர் கடற்கரையில நாங்கள் சுடரேந்த இருக்கின்றோம்.
இந்த நிகழ்ச்சி எதற்கு நாள் உலகம் முழுவதும் இனப்படுகொலையான மக்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துவது எல்லா இடங்களிலும் நடக்கிறது. 3 நாட்களுக்கு முன்பாக பாலஸ்தீனத்திலே 1948 நடத்தப்பட்ட நக்பா இனப்படுகொலைக்காக அங்க 70 வினாடிகள் அமைதி காத்து நினைவஞ்சலியை செலுத்தினார்கள். இதே போல யூத இனப்படுகொலைக்கும் நினைவஞ்சலியை வருடந்தோறும் செலுத்துகிறார்கள். ஆர்மீன் இனப்படுகொலைக்கு நினைவஞ்சலியை செலுத்துகிறார்கள். அதே போலத்தான் தமிழில் இனப்படுகொலைக்கு நினைவஞ்சலியை செலுத்துவதற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் முன்வர வேண்டும். அந்த வகையிலே மே 19ஆம் தேதி கடற்கரையில் நாங்கள் வைத்திருக்கின்றோம். கடந்த 12 ஆண்டுகளாக இந்த நினைவேந்தல் நடத்தி வருகிறோம். இதில் அனைத்து தமிழர்களும் பங்கெடுக்க வேண்டும். அமைதியான முறையிலே அங்க படுகொலையான மக்களை நாங்கள் மறக்கவில்லை, அவர்களுக்கான நீதிக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை உலகத்திற்கு சொல்லுவதற்காக அனைவரும் வர வேண்டும். ஏன் இதை சொல்றோம்னால், இதே சமயத்தில் முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் எப்படி மக்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்களோ அதே போல பாலஸ்தீனத்திலும் அங்க பாலஸ்தீன மக்கள் ரஃபா என்கின்ற பகுதியில் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு 15 லட்சம் பேர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு படுகொலை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அங்கு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு இலங்கை ராணுவம் செய்ததோ அதே முறையை இஸ்ரேல் ராணுவம் செய்கிறது. இது இலங்கை மாடல் என்று சொல்லுகிறார்கள். அந்த இலங்கை மாடல், ஸ்ரீலங்கன் மாடல் என்று சொல்லப்படுகின்ற அழிப்பு முறை இப்பொழுது அங்கே நடக்கிறது. இது விட்டோம்னா உலகம் முழுக்க இதே மாதிரி இனப்படுகொலை நடந்து கொண்டே போகும். இனப்படுகொலை தடுக்க முடியாத நிலைமை வரும். உலகம் முழுக்க இப்படியான படுகொலை நடப்பதை நாம் கைகட்டி வேடிக்கை பார்க்க முடியாது என்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் இந்த பத்திரிகை சந்திப்பை முன்வைக்கின்றோம். யாஸ்மின் சூக்கா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிக்கை, அவர் ஐநாவிலே மிக முக்கியமான ஒரு பொறுப்புகளை முன்னெடுத்தவர், உலக புகழ்பெற்ற மனித உரிமை செயல்பாட்டாளர். அவரே வெளிப்படையாக இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார், ஆவணமாக வெளியிட்டிருக்கிறார், ஆதாரங்களில் வெளியிட்டிருக்கிறார். இந்த அடிப்படையிலாவது இலங்கை அரசை கண்டிக்க அனைவரும் முன்வர வேண்டும். இலங்கை அரசிற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதை நினைவுபடுத்தும் விதமாக பல்வேறு தலைவர்கள் கட்சி சாதி மத பாகுபாடு இல்லாமல் மே 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை பெசன்ட் நகரில் நாங்கள் ஒன்று கூட இருக்கின்றோம். அதில் நீங்கள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை சமயத்தில் முன்வைக்கின்றோம். இது தமிழர்களுடைய நினைவஞ்சலி. அந்த நினைவஞ்சலி அனைவரும் பங்கெடுத்து இந்த இனப்படுகொலைக்கான நியாயத்தை கேட்க முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை சமயத்தில் நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கின்றோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.